ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறது மூலமா கிச்சனை எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட ஹேர் ஆயிலையும் நான் எப்படி மேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பாத் பவுடரும் சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஆல்ரெடி ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் இன்றைக்கி ரெடி பண்ணுறதுனால அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் என்ன இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட அடுத்த வீடியோவுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். பாத் பவுடர் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு, வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வசம்பு, கார்போகரிசி, மறிக்கொழுந்து, செம்பருத்தி பூ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சி ஒரு 4-5 அதையும் சேர்த்துருக்கிறேன். அதோட ரோஜா இதழ், மகிழம்பூ, பூந்தி கொட்டன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா காய வச்சு ஒரு 2-3 டேஸாக நல்லா காயணும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா காய வச்சாச்சு. அடுத்ததாக ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் ஆயில் நல்லா பியோர் செக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ செக்கு தேங்காய் எண்ணெயோட நல்லா லைட்டாக ஹீட்டை ஏறினதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ சேர்த்துருக்கிறேன். அதோட கொஞ்சமாக வெங்காயம் பொடிசாக கட் பண்ண சின்னதாக எனக்கு கத்தாழை இருக்குது வீட்டில். ஸோ அதை தான் ஒரு 2 பீஸ் அளவு போட்டுருக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, வெந்தயம், கருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம போட்டோன்னே நல்லா தளன்னு கொதிக்கும். இதோட வேப்பிலை இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். வேப்பிலை எனக்கு கிடைக்கல. ஸோ வேப்பிலையும் நெல்லிக்காய் மட்டும் சேர்க்கல. மற்றபடி எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுவே போதும். நெல்லிக்காவும் வேப்பிலை நம்மளுக்கு பொடுகு இதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா தரன்னு கொதிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெடியாக ஆரம்பித்தாலே அதுவாகவே அந்த சலசலப்பு அடங்கி வரும். நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி வரும். நல்லா பக்குவமாக காய்ச்சணும். அதுவும் மெயினாக இரும்பு சட்டியில் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் காய்ச்சிடுங்க. நெய் காய்ச்சறதா இருந்தாலும் சரி, நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் இரும்பு சட்டியில் காய்ச்சறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டை கொடுக்கும். ஸோ இதை நைட்டு ஃபுல்லாக நான் விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இல்லைனா அதிலிருந்து அந்த சூட்டோட ஆவி பட்டுச்சு அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் விழுந்துடும். ஸோ சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை மூடி வச்சு மறுநாள் காலையில் தான் நான் அதை ஓப்பன் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இதை நம்ம அப்படியே போடணும் கிடையாது. நல்லா மிக்சரில் கொடுத்து அரைச்சு அதுக்கப்புறமும் கூட நம்ம தேங்காய் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே போட்டிருக்கிறேன். ஸோ நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை நான் சன்லைட்டில் ஒரு 4 டேஸாவது வச்சு எடுப்பேன். மார்னிங் ஒரு நல்லா ஒரு 7 to 8 வரைக்கும் வச்சு 1 மணி நேரம் டெய்லி ஒரு 4 டேஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஹேர் ஆயில் ரெடி ஆயிரும். இது நல்லா நம்ம ஹேர் பேக் போட்டு குளிக்க முடியலனா கூட இந்த ஹேர் ஆயிலை அப்ளை பண்ணிட்டு கூட நம்ம குளிக்கலாம். ரெகுலராக இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது டைரெக்டாக கிச்சன் மெயின்டெனன்ஸ் போய்க்கலாம். நம்ம கவுண்டர் டாப்பு இதிலலாம் ஹீட்டாக அப்படியே பாத்திரத்தை இறக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம இதுக்கு வளையம் சொல்லுவாங்க. இந்த ஹீட் பேடை எது வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு அதில் நம்ம இறக்கணும். ஏன்னா அந்த ஷைனிங் கவுண்டர் டாப்போட ஷைனிங்கோ இல்லை தரையில் ஹாலில் நம்ம சூடாக இறக்கி வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி வச்சாலோ அந்த ஹீட் படுற அந்த தரையோட அந்த ஃப்ளோரோட ஷைனிங்கே போயிடும். ஸோ அந்த இடம் மட்டும் டல்லுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வளையத்தை இந்த மாதிரி உப்பு ஜாடி, நான் மிக்சர் ஜாடி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை ஒரு ஸ்டாண்டு மாதிரி இது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிலாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே சோப்பு டப்பாக்குள்ளே போட்டுருவோம். அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி ஸ்டோர் ஆகிருக்கும். இப்படி போட போட நம்மளுக்கு அந்த சோப்புமே கரைஞ்சிக்கிட்டே தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நான் 2 இது யூஸ் பண்ணிக்குவேன் ஸ்க்ரப்பர். ஏன்னா ஒன்று பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று இந்த சின்கை வாஷ் பண்ணுறதுக்கு. இல்லை நீங்கள் சின்கை வாஷ் பண்ணுறதுக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரே ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தடவையுமே நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கையோட சின்கையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் நம்ம ஸ்க்ரப்பரை கழுவிட்டோம்னா அதை நீட்டாக ஸ்க்ரப்பர் எந்த ஒரு ஜெர்ம்ஸும் இல்லாமல் மெயின்டைன் ஆகும். அடுத்ததாக சிலிண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வளையம் யூஸ் பண்ணலாம். இது நம்மளுக்கு தரையில் அந்த துரு பிடிக்காது. நான் கிச்சனில் மட்டும் வளையம் யூஸ் பண்ணல. எனக்கு அடியில் பத்தாது. அதனால் கீழே மேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மேட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டு யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு அந்த சிலிண்டரோட வெயிட்டும் தெரியாது. ஈஸியாக நம்மளே எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக கிச்சனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அடுத்ததா ஃபில்டர். ஃபில்டர் வந்து மேக்ஸிமம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃபில்டர் பண்றது, தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி ஒரே ஃபில்டரா வச்சிருப்பாங்க. நான் ஒவ்வொன்னுக்குமே வந்து தனித்தனியா வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். யூஸ் பண்ணாதவங்க அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்க. காஃபிக்கு தனியா, இது பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணுவேன். ஹேர் பேக்குக்குன்னு தனியா வந்து நான் ஃபில்டர் தான் வச்சிருக்கிறேன். ஸோ ஒவ்வொன்னையும் வந்து தனித்தனியா நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் பால் வடிகட்டுறது, அப்புறம் காஃபிக்கு தனியா வடிகட்டுறது, டீக்கு தனியா வடிகட்டுறது, இந்த மாதிரி நான் வந்து தனித்தனியா தான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்றது தான் நம்மளுக்கு ஆரோக்கியமும், அது மட்டும் இல்லாம 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ஆவது நம்ம வந்து ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிக்கணும். மந்த்லி ஒன்ஸ் இல்ல, வீக்லி ஒன்ஸ் வந்து ஹாட் வாட்டர்ல நம்ம வந்து ஃபில்டர வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுரணும். அடுத்ததா இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நான் வந்து மூடிக்கினே இந்த ரேக் மாரி வச்சிருக்கிறேன். இந்த சின்ன பேஸ்கெட்குள்ள. இது வந்து என்ன அப்டின்னா, அப்பப்ப ரொம்ப ரேரா நம்ம யூஸ் பண்ணுவோம் சில பாத்திரங்கள. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து தூசி படிஞ்சிரும். அந்த பாத்திரங்கள்லாம் நம்ம அடிக்கடி வந்து இந்த மாரி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் நான் வந்து அப்பப்ப இப்டி வாஷ் பண்ணி வச்சுமே எனக்கு வந்து தூசி அதிகமா பிடிக்கும். ஏன்னா ரொம்ப தான் ரேரா தான் சில பாத்திரங்கள்லாம் ஆள் நெறைய வந்தா நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா அப்படியே வச்சுருவோம். ஸோ இத வந்து அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா, அதுவுமே நம்மளுக்கு நீட்டா மெயின்டெயின் ஆகும். அப்படி இல்லன்னா சில நேரம் ஒட்டட கூட உள்ள வந்து படுற மாரி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பிரஷ். இந்த பிரஷ் வந்து நான் அடிக்கடி வந்து சொல்லுவேன். கிச்சன்ல வந்து நான் இதுவும் தனித்தனியா 2 பிரஷ் போட்டு வச்சிருக்கிறேன். ஒண்ணு கிரைண்டருக்கும், இன்னொன்னு நம்ம பாத்திரம் வாஷ் பண்றதுக்கு. பாத்திரம் வாஷ் பண்றது இந்த தட்டு, இந்த மாதிரி கடாய் இதுக்கெல்லாம் வந்து எண்ட்ல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரஷ்ஷ வச்சு லைட்டா சோப் வச்சு தேய்ச்சுட்டோம்னா, அந்த கார்னர்லயும் நம்மளுக்கு எந்த அழுக்கும் இருக்காது. ஸோ இது வந்து சின்ன ஒரு விஷயம் தான். இதெல்லாம் பண்ணணுமான்னு நெனைக்காதீங்க. கண்டிப்பா சின்ன சின்ன விஷயத்திலயும் நம்மளோட ஆரோக்கியம் இருக்குது. கிச்சனும் சுத்தமா மெயின்டெயின் ஆகும். ஸோ கிரைண்டருக்குலாம் நம்ம வந்து பிரஷ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இடுக்குலலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த தடவ கிரைண்ட் பண்றப்ப தான் தெரியும். நெறைய வந்து அங்கங்க மாவா ஒட்டியிருக்கும். ஸோ பார்த்து நம்ம பிரஷ்ஷ வச்சு நீட்டா வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு தான். மல்லி இல, புதினா இல, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து இந்த மாரி பாக்ஸ்ல போட்டு வைக்கிறது மூலியமா இப்பலாம் இது பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆயிருச்சு. இன்னுமே எனக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. கருவேப்பிலைலாம் இந்த பாக்ஸ் நெறைய இருந்துச்சு. இப்ப காலியாயிருச்சு. இன்னுமே எனக்கு வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஸோ கருவேப்பிலை வந்து மல்லி இலை இந்த மாரி பாக்ஸ்ல போட்டு வைக்கிறதுக்கு மூலியமா இன்னுமே டிஷ்யூ பேப்பர்லாம் போட்டு வச்சா இன்னுமே நீட்டா மெயின்டெயின் ஆகும். நம்மளுக்கு நெறைய அழுகல் வராது. அடிக்கடி அந்த அழுகல் ஏதாவது சின்னதா பட்டா கூட அத எடுத்துறணும். ஒரு அழுகல் மூலியமா இன்னும் நெறைய வந்து கெட்டு போயிரும். அடுத்ததா கிராசரி ரீஃபில்லிங். இப்போ ஒரு பொருள் வந்து தீரப்போது கொஞ்சோண்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து அது மேலேயே அடுத்த பாக்கெட்ட வந்து கொட்டுவோம். ஸோ அந்த மாரி பண்ணாம, அடுத்த பாக்கெட் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல்லா வந்து இந்த கிராசரி வந்து காலியாகட்டும். அப்படி இல்லன்னா இந்த கிராசரி வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது அப்படின்னா, ஒரு தனியா ஒரு கிண்ணத்துல வந்து மாத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து அந்த புது பாக்கெட்ட வந்து ரீஃபில் பண்ணுங்க. இந்த மாரி பண்றப்ப அது எக்ஸ்பைரி பழைய கொஞ்சமா இருக்கிறது வந்து எக்ஸ்பைரி ஆகுதா, ஆகலையா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால அத ஃபர்ஸ்ட்டு காலி பண்ண மாரி இருக்கும். அதனால வந்து ஒரு கிராசரி இருக்கிறப்பயே இன்னொரு கிராசரி ரீஃபில் பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாம கிராசரி தீந்துருச்சு அப்படின்னா, அந்த பாட்டில கழுவி யூஸ் பண்றப்ப இன்னுமே நம்மளுக்கு வந்து அந்த பாட்டிலா இருந்தாலும் சரி, அது வந்து வேற எந்த வெசல்ஸா இருந்தாலும் சரி நீட்டா மெயின்டெயின் ஆகும். அடுத்ததா முக்கியமான ஒரு பொருள் வந்து என்ன அப்படின்னா, இந்த வெள்ளப்பூடு, வெங்காயம், தக்காளி இது மூலியமா வந்து நம்மளுக்கு நெறைய பூச்சிகள் வந்து வரவும், புழுக்கள் வந்து வரும். இதெல்லாம் மொதவே நான் நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்ண மாட்டேன். அதனால எனக்கு நெறைய வந்து பூச்சியெல்லாம் கிச்சன்ல பறக்கும். இப்போ ஒரு தக்காளிலாம் வந்து அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்ணணும். அதாவது தக்காளி வந்து அழுகல் இருக்குதா? இல்லையா? சின்னதா அழுகல் இருந்தால் கூட அது வந்து அடுத்தத வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால வந்து தக்காளி வந்து இந்த மாரி எடுத்து எடுத்து கிளீன் பண்ணி வைக்கணும். அதே மாரி வெங்காயம், வெள்ளப்பூட வந்து தோலெல்லாம் நீக்கி ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கணும். அத வெள்ளப்பூடெல்லாம் வாங்கி அப்படியே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, அத பிரிக்காம வச்சுட்டோம் அப்படின்னா, நெறைய வந்து அழுகல் விழுகும். அந்த அழுகல் மூலியமா அடுத்தடுத்து இருக்க பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து அழுகலாகும். அது மூலியமா பூச்சி, புழுவும் வர ஆரம்பிச்சுரும். அடுத்ததா சூப்பரான ஒரு வாசமான ஒரு டிப்ஸு கிச்சன் கிளீனிங்ல. பச்சை கற்பூரம், உப்பு இத நல்லா கலந்து நான் நைட்டு வந்து சொல்ற டிப்பு தான் இது. லைட்டா இத நல்லா கலந்துட்டு, இத வந்து கிச்சன்ல அங்கங்க வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அத வைப்பர் போட்டு வைப் பண்ணிட்டா போதும். இது வந்து சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கிளீனிங் தான். பட் எஃபெக்டிவா இருக்கும். இந்த தண்ணியவே அப்படியே வந்து சிங்க்லயும் கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணிரலாம். ஒரு தடவ இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே இந்த வாசம் வந்து ரொம்ப பிடிக்கும். பச்சை கற்பூரம் நெறையலாம் வந்து தேவைப்படாது. கொஞ்சமா அத உடைச்சு போட்டாலே போதும். அது வந்து நம்மளுக்கு வந்து நெறைய வந்து வாசத்த குடுக்கும். கிச்சன்ல அங்கங்க கிராசரி இருக்கிற இடம், இந்த மாரி அங்கங்க பச்சை கற்பூரத்த நுணுக்கி போட்டா போதும். கிச்சனே நல்லாவே வாசமா மெயின்டெயின் ஆகும்.
இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகணும் அப்படின்னா, கிச்சன்ல அங்கங்க வந்து பிளான்ட் இந்த மாரி மணி பிளான்ட் வைக்கிறது மூலியமா நம்மளுக்கு வந்து ரெஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். மணி பிளான்ட் மட்டும் இல்ல, நீங்க ஏதாவது இன்டோர் பிளான்ட் விரும்புனீங்கன்னா கூட அதையும் கிச்சன்ல வைக்கலாம். ஸோ சின்ன சின்ன கிச்சன் மெயின்டனன்ஸ் மூலியமா நெறைய விஷயங்கள் வந்து மாறும். இதும்லாம் மாத்துமா அப்படின்னு நெனைக்காதீங்க. கண்டிப்பா இது மூலியமா நெறைய விஷயங்கள் மாறும். நம்மளுக்கே நெறைய ஐடியாஸும் தோணும். ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ட விட நம்மளுக்கு வந்து நேச்சுரல் பிளான்ட் தான் வந்து தூசி அதிகமா படியாது. பார்க்கவும் ஃப்ரெஷ் ஃபீலிங்ஸ் வந்து கிடைக்கும். இதோட இந்த விளாக் முடியுது. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.